கன்னி ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நல்லா இருக்கு. கன்னிராசிக்கு இந்த பங்குனி மாதம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து சப்போஸ் நீங்க ஒரு ஆணா இருந்தா வந்து பெண்களிடமும், பெண்களா இருந்தா பார்த்தீங்கன்னா, ஆண்களிடமும் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது வந்து ரொம்பவும் நல்லது. ஏன்னா தேவையில்லாத வந்து பெண்கள் வந்து தானா வந்து உங்ககிட்ட வந்து பேசி, உங்கள வந்து உங்க மனச வந்து குழப்பக்கூடிய ஒரு மாதமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அமையுது. அதே மாரி பெண்களா இருந்தா பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து தேவையில்லாம வந்து உங்கள நான் லவ் பண்றேன், இல்ல அதாவது தேவையில்லாம பார்த்தீங்கன்னா, இந்த இல்லீகல் அஃபேர் வந்து வரக்கூடிய மாதமா வந்து இந்த மாதம் இருக்கிறதுனால, பெண்களா இருந்தா ஆண்களிடமும், ஆண்களா இருந்தா பெண்களிடமும் பார்த்து கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுகள் வச்சுக்காம, என்ன விஷயமோ சப்போஸ் நீங்க ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில வந்து தேவையில்லாம வந்து உங்ககிட்ட வாண்டடா வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. தேவையில்லாத நீங்க பேசி, அவமானம், அவப்பேர் வரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கிறதுனால, தேவையில்லாத வார்த்தைகள வந்து அவங்க கிட்ட உபயோகப்படுத்தாம இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம நார்மலாவே சொல்லுவாங்க, கன்னிராசிக்காரர்கள் வந்து இந்த அதாவது காதலர்கள், காதலியா இருந்தாலும் சரி, ரொம்ப வந்து ஒரு அஃபெக்ஷன் அதிகமான இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய எதிர்ப்பாளினம் அந்த அவங்களுடைய பார்ட்னர் மேல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பாசம் வச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த கன்னிராசிக்காரர்கள். அதாவது ரொம்ப என்ன சொல்றது, இவங்கள அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஓவர் அஃபெக்ஷன் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இப்போ வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ல சனி பகவான் இருக்காரு. 6ல சனி பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத நோய் எதிரி கடன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய மாதமா அமையுது.